ஹலோ மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிடே இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் 2, 3 விஷயங்கள் வந்து ரொம்பவே எனக்கு வந்து கடுப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. சரியா? கொஞ்சம் லென்த்தியா போகுமா? போகாது தான் நெனைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் வீடியோஸ் போகணும் தான் நானும் நெனைக்கிறேன். பட் கொஞ்சம் எமோஷனலா பேசுறப்ப, அப்பப்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதெல்லாம் லாங் ஆயிடுது. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. நமக்கு பார்க்குறதே ஒரு 50 பேர், 60 பேர் தான். அந்த 50 பேர், 60 பேருக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாரி பேசிறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஓகே. கம் டு த பாயிண்ட். மயிலாடுதுறை டிஎஸ்பி வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வந்து அலுவலகம் சென்றுள்ளார். அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப இதானோன்னு அவர் கட்டுப்பாயி எப்பா சுந்தரேசன் அவர் பேரு மிஸ்டர் சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப நல்ல மனிதரா இருக்காரு. அவர் வந்து அவருடைய வாகனத்தை வந்து புடுங்கிக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி எங்கெங்கோ இது பண்ணி அலைய விட்டு பந்தோபஸ்துக்கு போங்க, திருச்செந்தூருக்கு போங்க, அங்க போங்க இங்க போன்னு கடைசியா ஒரு 3-4 நாளா வந்து வாகனத்தை புடுங்கிட்டு அவரை வந்து என்ன பண்ணன்னு தெரியல. பாவம் நல்ல மனிதர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து வண்டியில ஏறுங்க சார் ஏறுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட ஏற மாட்டேங்கிறாரு, நடந்தே போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் வந்து அவரால் டாலரேட் பண்ண முடியல. எப்போதுமே ஒரு நேர்மையா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் தான் டாலரேட் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே. அது எல்லாருக்கும் வந்து ஒரு டாலரன்ஸ் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை தாண்டி போறப்ப யாருக்கா இருந்தாலும் கடுப்பாகும்ல. உங்க எல்லாரையும் ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு சொல்லிட்டா உங்களுக்கு எவ்வளவு ஆக்ரோஷமாகறீங்க, உடனே யாரையாச்சும் புடிச்சு உள்ள போட்டுறீங்கல்ல. இது வந்து எவ்வளவு கொடுமை. அந்த இதை வந்து அவர் சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வண்டியை வந்து புடுங்கிக்கிட்டாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி போலீஸ்க்கு வந்துட்டு வண்டி இல்ல, அந்த வண்டி பற்றாக்குறையா இருக்கு. ஏன் பந்தோபஸ்துக்கு கொடுக்கறதுக்கு வண்டி தனியா இல்லையா? போலீஸோட வண்டியை வந்துட்டு எடுத்துதான் வந்துட்டு அதுவும் டிஎஸ்பியோட வண்டியை எடுத்துட்டு தான் வந்து நீங்க பந்தோபஸ்து கொடுக்கணுமா? அப்ப அதுக்கு என்ன அந்த பதவிக்கு என்ன மரியாதை அப்படின்னு தெரியல. சரியா? அப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய இடத்த காமிக்கிறார். இது நான் நிறைய கவர்மெண்ட் பிளேசஸ்ல எல்லாம் வந்து பார்த்திருக்கேன். கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் வந்து நிறையவே நான் பார்த்திருக்கேன். எனக்கு அப்பெல்லாம் தோணும், என்னப்பா இவங்க எல்லாம் காசை வச்சு பண்றாங்க, இவங்க எல்லாம் வந்து கொள்ளையடிக்கட்டும், என்ன வேணாலும் ஊழல் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இப்ப நீங்க வந்து ஒரு 90% 80% ஊழல் பண்ணா 20% ஆச்சும் ஒரு விஷயங்கள் செய்யலாம்ல. ஒரு 10% வந்து மக்களுக்கு அட்லீஸ்ட் போய் தொலைகிறாங்க அப்படின்னாச்சும் செய்யலாம்ல. அதுவும் பண்றது கிடையாது. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? அவர் சொல்றாரு வாஷ்ரூம் கூட அந்த கவர்மெண்ட் பிளேஸ்ல வந்துட்டு கிடையாது ஆபீஸ். அதை பார்த்து அந்த கட்டிடத்தை காமிக்கிறார் அவரு. அது ஒரு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு பிளேஸா, ஒரு கவர்மெண்ட் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் அது. அதை பார்த்தா அப்படி தெரியுதா டிஎஸ்பி ஆபீஸா? தெரியலங்க, ஆபீஸ் தான் அது. அது மாதிரிதான் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஏசி, அதுவும் அவருடைய யாரோ ஒருத்தர். எனக்கு இதை கேட்ட உடனே அவருடைய சோகதையை கேட்ட உடனே கொஞ்சம் பாவம் மனுஷன் எவ்வளவு அந்த ஏசி கூட இப்படியாங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து புலம்பு விடுவீங்க எல்லாரும். அவர் சொல்றாரு ஏசி வந்துட்டு அது வந்து இன்னொருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து அவருக்கு வச்சாரா சார் உங்களுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் ஏசி இருக்கு. அது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அது ஒரு மேண்டேட்டரியும் கூட. ஆனா ஒரு கவர்மெண்டோடைய பிளேஸ்ல ஒரு போலீஸ் அவங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் கிடையாது. என்ன ஒரு ஒரு வாஷ்ரூம் கிடையாது. எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள்ல அது கூட கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வந்து யாரையாச்சும் அடிச்சு கொள்றதுக்கு மட்டும் இடம் நல்லா கிடைச்சிருது இல்ல. அடிச்சு அவங்கள வந்து கொலை மிரட்டல் விட்டு கொள்றதுக்கெல்லாம் இடம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு உடனே வந்து தனிப்படையை அமைச்சு உடனே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்க யாராச்சும் திருடு போயிடுச்சுன்னா. இப்ப நீங்களும் இப்படி ப்ரெஷர் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போறாங்க, வேலை பார்க்குறாங்கன்னு யாருக்கா இருந்தாலும் இந்த ஒரு மென்டாலிட்டி தான் இல்லையா? அட போப்பா, இவங்க என்ன ஒண்ணுமே செய்யல, ஏதோ காசுக்காக வேலை பார்க்குறோம், அவ்வளவுதான். நம்ம எதுக்கு அவனும் நம்மளை காட்டி கொடுக்க வேண்டாம், நம்மளும் அவனை காட்டி கொடுக்க வேண்டாம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், போவோம். யாரு திருடுனா என்ன? எவனோ ஒருத்தர் திருடுனா அவனும் திருடன் இவனும் திருடன். அப்படி இருக்கிறப்ப யாரு திருடுனா என்ன? எவனோ ஒரு திருடுனா ஏதோ ஒரு கேஸ்க்கு பிடிச்சி வச்சுருவோம் அப்படின்னு தானே ஒரு மென்டாலிட்டி வரும். யோசிச்சு பாருங்க. எப்போதுமே வேலை பாக்குறவங்கள உழைக்கிறவங்கள நீங்க வந்து உங்களுக்குன்னு கீழே வந்து கவர்மெண்ட் இருக்கட்டும், கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு நாடு முன்னேறும். ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணாம காமராஜரை தப்பா பேசுறதுல கிளம்பிட்டீங்க பாத்தீங்களா? முடியலங்க. தேங்க்யூ.